நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே காணாமல் போன குளத்தை மீட்டு தரக்கோரி மாற்றுத்திறனாளி ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். முக்கரும்பூர் கிராமத்தில் பெந்தனாங்குட்டை என்ற குளத்தை அதிமுக கவுன்சிலர் கண்ணன் என்பவர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக மாற்றுத்திறனாளி வெங்கட்ராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அவரும் கிராம மக்களும் அளித்த மனு மீது மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பூச்சி தாக்குதல் காரணமாக மா சாகுபடி பொய்த்துள்ளது என விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். தேத்தாக்குடி, பெரிய குத்தகை, புஷ்பவனம், கத்தரிப்புலம், செம்போடை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிக அளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாங்காய் காய்ப்பு குறைவாக உள்ளதால் விளைச்சலை அதிகரிக்க அரசு அதிகாரிகள் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கோவை அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கு பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதன்படி மாணவர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். மொத்தமுள்ள 1358 இடங்களுக்கு வரும் 14ஆம் தேதி வரை முதற்கட்ட கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்த அறிவிப்புகள் வருகிற 20ஆம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் 10 மாணவர்களுக்காக 3 ஆசிரியர்கள் பணியாற்றும் நிலை உள்ளது. தேக்கம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட குடுவம்பட்டி மலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஸ்வாட்ஸ் ஜிஷாபாத் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பின்னரும் அதே பள்ளியில் தொடர்வதே இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவரை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உரிய ஆவணங்களின்றி ஆற்று மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலூர் அருகே 18ஆங்குடி வட்டாட்சியர் கிருஷ்ணன் வாகன சோதனையின் போது குப்பை ஏற்றி வந்த டிராக்டரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை செய்தார். அப்போது அதற்குள் உரிய ஆவணங்களின்றி ஆற்று மணல் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து டிராக்டரை பறிமுதல் செய்த வட்டாட்சியர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாவட்ட அளவில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களுக்கும் 12ஆம் வகுப்பில் 1000 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக கேடயமும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி அருகே உரிய ஆவணங்களின்றி மணல் ஏற்றி வந்த லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கர்நாடகாவிற்கு மணல் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் டோல்கேட் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சட்டவிரோதமாக மணல் கடத்தப்பட்டது உறுதியானதால் லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.